இந்த படம் ஒரு சிறப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக வந்திருக்குன்னா நான் ஒன்று சொல்ல வேண்டியதுன்னா ஆர்யா சாரோட இன்வால்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த படத்தில் டபுள் பாசிட்டிவ் ஒரு ஸ்டேஜ்லேயும் படத்தை பார்த்துட்டு சாங் வந்து எந்த ஆக்டரும் வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. பிரேம்ஜி சாங் ஷூட்டிங்கில் வந்து நின்று பார்த்துட்டு அது எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங் எப்படி பிரமாதமாக வந்துட்டு இருக்கு, செட் எவ்வளோ பிரமாதமாக போட்டிருக்காங்க, ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கா, அதாவது ஏதாவது நம்ம வந்து அவசரமாக பண்ணுறோமா அப்படின்னு குவாலிட்டியோடு பண்ணுறோமான்ற மாதிரி ஒரு விஷயத்துலேயும் வந்து இந்த படத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்யா சாருக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஆர்யா சார், திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் and we are very thankful to you for being a partner and being a part and parcel of this film in every stage. அதோட சேர்த்து நான் தேங்க் பண்ண வேண்டியது அன்சிகா அண்ட் அஞ்சலி, ரெண்டு ஹீரோயின் வந்து வெரி கலர்ஃபுல் ஹீரோயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஃபன், தே ஆர் கிரேட் ஃபன் இந்த படத்தில். தே டன் அ வெரி குட் ஜாப். இந்த ஆரியோட சேர்ந்து ரெண்டு பேர் கலக்கியிருக்காங்க இந்த படத்தில். ரைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. சந்தானம் சார் காமெடி சூப்பர் ஸ்டார், நாங்கள் இந்த இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்தோம். அதில் அவருடைய காமெடி ரைட் ஃபார் த பிகினிங், அவரோட சேர்ந்து கலாய்க்கிற பிரேம்ஜி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு புது மாதிரியான வில்லனா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறது நாசர் சாரை. ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப காமெடியாக, ஒரு என்டர்டெய்னிங்காக வந்து ஒரு பண்ணியிருக்காரு நாசர் சார். இதெல்லாம் மீறி நம்மளுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டீம் முதல்ல நாங்கள் பேசினோம், ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது தான். நம்மளுடைய மியூசிக் பிஜி முத்தி அவருடைய எங்கள் 5வது படம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறது. கண்டினியூஸாக அவரோட படம் நாங்கள் கேமராமேன்னா வேறு பேச மாட்டோம், முத்தையா தான் கேமராமேன் அப்படின்னு உடனே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாருக்கையும். அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க். வித்தேஷனுடைய ஆர்ட் டைரக்ஷனும், லியோ ஜான் பால் பீஸா படத்துக்கு பெரிய லெவலில் பீஸாவுக்கு அவருக்கு மதிப்பு கிடைச்சிது. அது பிறகு அவர் வந்து புது விதமாக இந்த படத்தில் அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் லிரிக் ரைட்டர்ஸ் மதன் கார்கிலேருந்து நாமத்துக்குமார் சார், தாமரை எல்லாருமே, கானாபாலா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட் ஒரு டீம் ஒர்க். we have done our best. இந்த படம் ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நிறைய படங்கள் இப்போ வந்துட்டு இருக்கிறதால பிப்ரவரி மாதம் வந்து கம்ப்ளீட் சாக்கோ பிளாக், அதனால் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு மார்ச் எக்ஸாம் சீசன் எல்லாரும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சம்பவம் இந்த படம் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு நாங்கள் ப்ரொமோஷன் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுலேருந்து தொடர்ந்து நம்முடைய படத்தினுடைய பப்ளிசிட்டி ஆரம்பிச்சு இந்த படம் ரிலீஸ் ஏப்ரல் 5 அன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் 6-7 days ஷூட்டிங் இருக்குது. இதோட முடிச்சுட்டு அந்த படம் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 90% படம் ஓவர். We are all very happy with the team of Kannan and the whole technical team and the artist. UTV and Disney இதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். லாஸ்ட் இயர் கலகலப்பு பார்த்து நீங்களாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதோட ஒரு மிகப்பெரிய விலையில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ஒரு கலகலப்பான படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் 2013 பார்க்க போகிற ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக செட்டை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எங்களோட அழைப்பேற்று வந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த டைமில் நான் வந்து ஒருத்தர் பெரிய இயக்குனர் எங்கள் பேச்சு ரிக்வெஸ்ட்டை கேட்டு வந்திருக்காரு. நான் கண்டிப்பாக அவர் வந்து பேச சொல்ல மாட்டோம், ஆனால் மேடையில் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும் நான் வேண்டுறோம். பாலா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.